வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக் எடுத்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வீடியோ ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோல டாப் 5 பிரின்சிபல்ஸ் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். மீன்வைல் இதை நம்ம ஒரு 5 மோஸ்ட் இந்த சிக்மா பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, உங்கள்கிட்ட இந்த 5 பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா no one can hurt you, no one can even touch you. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா உங்களை யாரும் தொடக்கூட முடியாத அளவு, உங்களை யாரும் ஹர்ட் பண்ண கூட முடியாத அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த பிரின்சிபல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மல்டிபிள் சிறுபடிஸ் வாங்குறதுல இருந்து உங்களை கண்டிப்பா தடுக்க முடியும். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So the first principle is humility. Acknowledging mistakes and willing to learn from them. நீங்க நினைக்கலாம் என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு, பட் ரியலி சில பீப்புள் இருக்காங்க, அவங்க தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் they won't agree. தப்பே பண்ணியிருந்தாலும் அது தப்புன்னு ஒத்துக்கிட்டா அவங்களோட ஈகோ அந்த இடத்துல டச் ஆகும், ஸ்மாஷ் ஆகும். ஸோ பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா தப்புன்னு யாரு தப்புன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் ரியலி a wise person. ரியலி உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாகும். அதுக்கு மேலே போய் சொல்லி அப்படி இல்லாமல் தப்புனா ரியலி தப்புன்னு ஒத்துக்கிறாங்கன்னா ரியலி உங்க மேலே இருக்க இம்ப்ரெஷன் அதிகமாகும். என்ன பொறுத்த வரைக்கும் the best teacher in our life is our life. லைஃப் தான் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸை சொல்லி கொடுக்கும். ஸோ அதனால இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லெசன். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் இட். அண்ட் தென் ஆல்சோ ரெக்கக்னைசிங் த லிமிடேஷன்ஸ். எல்லா விஷயத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நீங்கள் பர்சன் டு பர்சன் பழகிறதுக்கும், நீங்கள் செய்கிற வேலைக்கும், ஒரு விஷயம் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் இட் ஹேஸ் சம் லிமிடேஷன்ஸ். சம் பீப்புள் பண்ற ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணிச்சு, இல்லை உங்களுக்கு கோவம் வந்துச்சு, இல்லைன்னா அது பிடிக்கலன்னா யூ நீட் டு ட்ரா த லைன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த ஒரு லிமிட் தாண்டி போச்சுன்னா நீங்க தான் அந்த இடத்துல யூ நீட் டு ஷோ த சிக்னல் அண்ட் ஸ்டாப் தம். ஹார்ஷா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பீப்புள் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. அவங்க இன்னும் உங்களை ஹர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அவங்க உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜென்ரேஷன் ஒன்றும் அவ்வளோ நல்ல ஜென்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் அது ராங். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இல்லைனா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இதெல்லாம் ப்ளீஸ் டோன்ட் நார்மலைஸ். இந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்லி திங் ஐ வாண்ட் டு சே டு யூ பீப்புள் இஸ் set your limitations and draw your boundaries. Second principle is learn to say no. நிறைய பேர் லேக் ஆகிற ஒரு விஷயம் இதுதான். ஸோ எனக்கே இது சத்தியமா வராது. இனிமேல் இந்த பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். சம்திங் இஸ் ஆக்சுவலி பாதரிங் யூ. உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணுறதுக்கு பிடிக்கல, பட் someone is asking you to do that. ஈஸியாக அவங்க வாயிலிருந்து நோ இல்லை நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு வரவே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நிஜமாவே அந்த விஷயம் செய்யறது பிடிக்கல, பட் someone is asking to you அப்படின்னா ஜஸ்ட் சே இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. சில பேர் நினைக்கலாம் இது நல்ல பழக்கம் தானே, ஹெல்ப் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம், நோ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை நினைக்கலாம், பட் தே வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. உங்களுக்கு நிஜமாவே அந்த சுச்சுவேஷன் அந்த விஷயம் செய்ய வராமல் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கேட்டுட்டாங்களேன்றதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா சார் நம்ம கேட்டு இவங்க செய்யறானே இப்போ இவன் நல்லவன்பான்னு எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் செய்யறான்ப்பா இவன் அப்படின்னு சொல்லி they will take it as granted. ஸோ அதனால உங்களை அட்வான்டேஜ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் செய்வான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால அது உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்ட்ரேஞ்சர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல, உங்களுக்கு அந்த விஷயம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஜஸ்ட் சே நோ, இல்லப்பா என்னால் முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஸோ தேர்ட் திங் இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டினா வேற ஒன்றும் இல்லை, பீங் அடாப்டபிள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா டக்குன்னு அந்த விஷயத்த ஓவர் ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு எப்படிலாம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சரி ஓகே இப்போ இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடாப்ட் ஆகி போகிறது. ரியாக்ஷன், எமோஷன் இதெல்லாமே ஹியூமன் நேச்சர் தான். இதெல்லாமே நம்மளால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இது பண்ணியும் ஐ நோ எல்லா நேரத்துலையும் இப்படி இருக்க முடியாது. பட் சம் பீப்புள் ஆர் லைக் எல்லா விஷயத்துக்கும் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட இப்போ ஏதாச்சும் அவசரமாக நீங்கள் வெளில போறீங்க, திடீர்னு உங்கள் ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னா அந்த ஒரு விஷயம் நடந்ததால அவங்களே போட்டு அந்த டே ஃபுல்லாக அவங்க ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. கோவப்பட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அதுக்கு பதிலாக இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்க. எந்த விஷயம் நடந்தாலும் உங்கள் லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா you will be the happiest person. உங்களை பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆவா, எப்படி இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எது நடந்தாலும் எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. let them be. சரி நடந்துருச்சா அடுத்தது என்ன பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனீங்கன்னா நீங்க நினைச்சதை விட உங்க மைண்ட் செட் வேற லெவல்ல போயிடும் அப்ப நீங்க இருந்தீங்கன்னா. ஸோ த ஃபோர்த் பிரின்சிபல் இஸ் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட்னா உண்மையிலே எது முக்கியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா டைம் அண்ட் எமோஷன். அந்த டைம் நம்ம விட்டுறோம்னா திருப்பி வாங்க முடியாது. அந்த எமோஷன் வி கேன் ஃபீல் இட். நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் வந்து நம்ம ஆக்சுவலி ஃபீல் பண்ணோம்னா அது ரொம்ப வலிக்கும் இல்லை நம்மளுக்கு. வி கேன் ஃபீல் த பெயின். ஸோ அதனால ஈஸியாக உங்கள் எமோஷன் எல்லாத்தையும் ஒரு விஷயத்து மேலே போய் கொட்டாதீங்க. உங்களுக்கு எது முக்கியம் இல்லை, எதுக்கு ஃபீல் பண்ணணும், எதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லைஃப்ல ஏதாவது ஒரு அன்னெசரியான ஒரு விஷயம் இருக்கு, அது அவ்வளோ முக்கியம் இல்லை
அப்படின்னா அதில் போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதில் போயிட்டு நிறைய உங்களோட எமோஷன்ஸை போட்டு அதுக்கு நிறைய ஃபீல் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ ஏதாவது ஒரு முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு சரியா நடக்காம போச்சுன்னா அதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா மட்டும் அதில் மட்டும் போய் உங்க எமோஷனை போடுங்க. தேவையில்லாம உங்க எமோஷனையும் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுனாலே உங்களை பார்த்து 4 பேர் எப்படிடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கண்டிப்பா நிறைய முக்கியம் இல்லாத விஷயங்கள் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியலாம், அது டெம்பரவரியான ஹாப்பினஸ் கொடுக்கலாம், பட் பின்னாடி அது பெர்மனண்டான பெயின் கொடுக்கும். ஸோ அதனால லைஃப்ல நடக்கிற பெரிய பெரிய டிசிஷன்ஸையும் நான் சொல்றேன், அதே சமயம் சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்க, அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த டேவே போட்டு நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான அன்னைக்கு பார்த்தா கிடையாது. உங்க 24 hours அது கெடுக்கிற அளவு, உங்க மூட கெடுக்கிற அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமான கிடையாது. அதே சமயம் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட கோல், உங்களோட ட்ரீம், அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஜஸ்ட் டெம்பரவரியான ஹாப்பினஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தட்ஸ் a conclusion. So the fifth most principle is self care. செல்ஃப் கேர்ன்ற சென்ஸ் ஜஸ்ட் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதோ, மேக்கப் பண்ணுறதோ, உங்கள் ஹேருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதோ மட்டும் கிடையாது. செல்ஃப் கேர்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி உங்களுக்கு இருக்கணும்னு தோணுதோ உங்கள் செல்ஃபை ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு நான் இது பண்ணி என்ன ஆக போகுது, எனக்கு இதை பண்ணி என்ன ஆக போகுது அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் யோர் லைஃப், யூ நீட் டு டேக் சார்ஜ் ஆன் யோர் செல்ஃப். உங்கள் டிப்ரெஷனை 50% செல்ஃப் கேராக குறைக்க முடியும். இட் ஹாஸ் பீன் ப்ரூவன். தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் போய் ஹர்ட் ஆகி, தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் போய் செருப்படி வாங்குறதுக்கு பதிலாக உங்களோட செல்ஃபில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜிம் போகணும்னு தோணுச்சுன்னா ஜிம் போங்க, உங்களை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. பேசிக்கலி தட்ஸ் த கன்க்ளூஷன். இந்த பிரின்சிபல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை பார்க்குறவங்களும் எப்படிடா வேணா இப்படி இருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே இந்த ஆட்டிடியூட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை யாருமே சீக்கிரமாக ஹர்ட் பண்ணிட முடியாது. அன்டில் இட்ஸ் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து நம்ம என்னடா இப்படி அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் உங்களை யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹர்ட் பண்ணிட முடியாது, உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா no one can really உங்களை டச் பண்ணக்கூட முடியாது. ஸோ இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் சில விஷயங்கள்ல நிறைய அடிப்பட்டு அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் பேச நினைச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்க என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை பார்க்குறேன். அண்டர் தென் பை பை ஃப்ரம் நிருதி. பை.